வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். விஜய் அவர்கள் கூட்டணி அறிவித்திருக்கிறார். மக்களுடன் கூட்டணி, நீங்க போய் வேலையை பாருங்கன்னுட்டு கூடுதலா 2வது முறையாக கடந்த 10 நாளில் சொல்கிறார். ஒன்றிய, நகரம், கிளை எல்லா பகுதிகளிலும் யாரை நாங்க வேட்பாளரா போடுறோமோ அவங்களுக்கு உழைக்கணும், உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதற்கு அர்த்தம் போடக்கூடிய வேட்பாளர் தேர்வுக்கு பிறகு உள்ளுக்குள் சச்சரவுகள் வரும்னு எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? மக்களுடன் கூட்டணி இது முதல் முறையில் எப்படி பார்க்க? அப்படிதாங்க பார்க்கணும். என்ன காரணம்னா, தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுங்கிற கணக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வந்து தாவேகாவோட ஆஃபீஸ் பேரர்ஸ் அல்லது டிக்கெட் ஆஸ்பிரண்ட் எம்எல்ஏ வேட்பாளர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்சியலா பெரிய அளவுக்கு பேக்ரவுண்டு கொஞ்சம் பேருக்கு இருக்கலாங்க, பெரும்பாலும் இருக்காது. 234 தொகுதியில அவங்க கேண்டிடேட் போடணும். இப்போ கூட்டணியே இல்லைன்னா இப்போ 234 தொகுதியில சில கட்சிகளுக்கு 1 சீட் 2 சீட்டு கொடுத்தது போக குறைந்தபட்சம் 220 தொகுதியில அவங்க வேட்பாளர் போடணும். 220 வேட்பாளர்கள் பெரிய அளவுக்கு பொருளாதார வலிமை உள்ளவர்கள். ஒர்ஸ்டுக்கும் ஒர்ஸ்ட் வந்துங்க 10 crores வேணும். 20 crores பட்ஜெட்டுங்க, 10 crores வேணும். இன் அதர் வேர்ட்ஸ் வந்து 2000 crores இல்லாம வந்து போட்டிக்கான வாய்ப்பே இல்லை. கமல் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தும் போது வேட்பாளர்கள் செலவு செய்யற தொகையை பத்தி எல்லாம் கேள்வி வந்துச்சு. அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்லயே வானதியம்மா ஜெயிச்சாங்களே அந்த எலெக்ஷன்லயே என்னன்னா, அது பெரிய அளவுக்கு ஃபைனான்ஸ் ரிக்வயர், அது ஜனநாயகத்துக்கு இழுக்குங்க. ஆனா அப்படி இருக்கு, நிலவரம் அப்படி இருக்கு. அப்ப விஜய் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேட்பாளர்களா நாங்க நிறுத்த போறவங்க பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றவர்கள், அதனால வந்து பொருளாதாரத்துல ஏற்படுற செட்பேக் காரணமாக தேர்தலில் அவங்க தோத்துறக்கூடாது, அப்படிதான் நாங்க வேட்பாளர்களை செலக்ட் பண்ண போறோம். நீங்க 3 வருஷமா கட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு வேட்பாளர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைனாலும் நீங்க ஒற்றுமையா செயல்படணும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்படி எந்த அளவுக்கு வந்து சர்வோபரி தியாகத்துக்கு அரசியல்ல தயாரா இருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறிங்க. நமக்கு டிக்கெட் கிடைக்காட்டாலும் நம்ம தலைவர் நிறுத்துற வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்து பழைய காலத்துல அப்படி இருந்தாங்க. இப்பெல்லாம் உண்மையிலே இல்லை. திமுக அதிமுகவுக்கே இது பொருந்துங்க. அப்போ 10 பேர் கேட்கறாங்க, 10 பேரும் தொகுதிக்காரங்க, 10 பேர்ல ஒருத்தர் கிடைக்குது. அப்போ இந்த 9 பேரை சமாதானப்படுத்துறதாங்க அந்த முதல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதின் வேலை. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, 10 பேர் நேர்காணலுக்கு வருவாங்க, ஒரே செட்டு கேள்விதான் எல்லார்ட்டையும், ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 10 பேர்கிட்ட நேர்காணல்ல இன்னொரு கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா, உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு கேள்வி, ஸ்டாண்டர்ட் கேள்விங்க அது. அதிமுக வேட்பாளர் நேர்காணல் அப்ப நான் இதை கண்கூடாவும் பார்த்திருக்கிறேன். அதாவது 98. அப்போ 9 பேர் கிடைக்காது, இயல்பா கிடைக்காதுல்ல. 10ங்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க, அது 20 கூட இருக்கலாம். இப்ப இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன முதல்ல செய்வாரு அப்படின்னா, நேரா போய் அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள சமாதானப்படுத்தி, அவங்களுக்கு செலவாயிருக்குங்க. இதுல பயங்கர செலவு பிடிச்ச விஷயங்க இது. அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம முதல்ல அவங்களை செட்டில் பண்ணணும். அப்பதான் அவன் அதிருப்தி இல்லாம இருப்பான். அப்பவும் முதல் 3 நாளைக்கு வரவே மாட்டாங்க, நம்மளோட வந்து ஓட்டு கேட்க வரவே மாட்டான். அப்புறம் அவனை பேசி கீசி சரி பண்ணி அவனை கொண்டு வரணும், செயல் வீரர்கள் கூட்டம் போடணும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வேட்பாளர் தேர்வுல, இப்போ இது நான் கமல் கட்சியிலையும் பார்த்தேங்க, அவரோட வேட்பாளர்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு செலவு பண்ணக்கூடியவங்களை தான் வந்து அவங்க சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினாங்க. அவங்களால அடுத்த கட்டம் ஆர்கனைஸே பண்ண முடியலங்க. பட்டுக்கோட்டை ஒரு பெரிய உதாரணம் அதுக்கு. என்ன காரணம்னா, தொகுதிக்கு அவங்க சம்மந்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து செயல் வீரர்கள் கூட்டம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி தேர்தல் பணி, அதுக்குள்ள தேர்தலே நடந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கு டைம் கிடையாது. இப்போ இன்னொரு மாபெரும் குழப்பம் இப்ப என்ன தெரியுமாங்க, எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த பார்டர்ல இருக்கிற வாக்காளர்களுக்கு தொகுதியே மாறி போயிருக்கு. உதாரணமா பட்டுக்கோட்டை தொகுதியில ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு பேராவூரணி தொகுதி ஆயிட்டோம். என்னன்னா பார்டர் ஏரியால இருக்க ஊருங்க அது, நம்பிவயல்ங்கிற கிராமம். நமக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இல்லைங்க, இப்போ நாங்கள் பேராவூரணி தொகுதிக்கு போயிட்டோங்க. கேட்டேன், என்னங்க எப்படி இருக்கு நிலவரம்னு கேட்கும்போது, எங்களுக்கு தெரியலைங்க, பட்டுக்கோட்டை நிலவரம்னா நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் நீங்கள் பட்டுக்கோட்டை தானே? இல்லை இல்லை, பேராவூரணியில் இருக்குங்க எங்களோட வாக்கு. அப்போ சென்னையிலையும் அப்படி இருக்கும். அதான் அண்ணா நகர் தொகுதி பார்டர் ஏரியா,
அப்படின்னா அவங்க பக்கத்து தொகுதிக்கு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய குழப்பம். இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ண போறோம்னே தெரியல. பெரிய கட்சிகளுக்கே இந்த குழப்பம் இருக்கு. அப்ப இவர் வேட்பாளராக நிறுத்த போறவங்க யாரா இருந்தாலும் ஒற்றுமையா வேலை பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி அந்த ஒற்றுமை வரும்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்படி வரவே வராதுங்களே. அப்போ ஒருத்தர் எம்ஜிஆரோட சிறப்பு என்ன? திமுக திராவிட இயக்கத்தோட சிறப்பு என்னங்க? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து நம்ம வேட்பாளர்கள் நிறுத்தும் போது சாமானியர்களை நிறுத்தணும். எங்க ஊர்ல சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க தாங்க வேட்பாளர். நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் ரொம்ப கீழே இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து பணம் தேவைப்படலைங்க. பணம் தேவைப்படலைங்கும் போது சின்ன செலவு வச்சு சமாளிச்சிடலாங்கிற ஒரு நிலைமையில அவங்கள வேட்பாளர்களா நிறுத்தினாங்க. அண்ணாவே நிறுத்தினது அப்படித்தாங்க. ரொம்ப எக்ஸப்ட் வெரி ஃபியூ, மற்ற எல்லாரும் சாதாரணமானவங்க. அப்ப சாமானியர்களை நிறுத்தி நீங்க ஜெயிக்க வைக்கும் போதுதான் உங்களோட தலைமை என்பது ப்ரூவ் ஆகும். சாமானியர்கள்னா உங்களில் ஒருவர்கள் தான் நீங்க நிறுத்தணும். அப்படியான எண்ணம் விஜய்க்கு இல்லையோ என்கிற சந்தேகம் எனக்கு இன்றைய அவரது பேச்சிலிருந்து வந்தது. நீங்களே குறிப்பிட்ட அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பேச்சிலே அது துணித்தது. இந்த இடம் சார் விஜயனுடைய இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரம் போவாராங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதிகார தகவல்னு வந்ததுக்கு இப்ப வரைக்கும் அவங்க மறுக்கல. 1+3 ஒரு மாநாடு அல்லது 3 பொதுக்கூட்டம் அல்லது 5 பொதுக்கூட்டம் என்பதாக எலெக்ஷன் கேம்பெயினே அவர் முடிச்சிடுவாரு என்பதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்க 2 அல்லது 3 தொகுதின்னு போனா கூட உங்களுக்கு 70 நாள் கையில இருக்கான்னு தெரியல. உங்க தொகுதியில நீங்க வேலை பார்க்கணும், வேட்புமனு போடணும், இதெல்லாம் இருக்கு அப்படின் போது ஒரு 5 கூட்டம் நடத்திட்டு ஒரு சட்டமன்ற தேர்தல் நாங்க மாற்று என்பது பிராக்டிகலி பாசிபிளா? அப்ப இது கேடாச கிரவுண்ட் வரைக்கும் இப்படி கொண்டு போகணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. கொண்டு போகவே முடியாதுங்க. இப்போ நம்ம ஊர்கள்லயே வந்து நல்ல அறிமுகமான வேட்பாளர்கள் தான் திமுக, அதிமுக வேட்பாளர்கள். நம்ம ஊருக்கு வந்து அவர் ஓட்டு கேட்கலங்கிறதே பெரிய குறையா இருக்கும். என்னங்க பக்கத்து ஊருக்கு வராரு, நம்ம ஊருக்கு வர வேண்டாமா? நம்ம ஊர்ல வந்து 250 ஓட்டு இருக்கு, வரவே இல்லை, பெரிய குறையா இருக்குங்க. அவங்க திருப்திப்படுத்தவே முடியாது. வேட்பாளர்களே இந்த நிலைமைன்னா அப்போ தலைவர்கள் ஊரா வர முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஒரு 30 ஊர் 40 ஊருக்கு சேர்ந்த ஒரு பொது இடத்துக்கு வண்டியாச்சும் வரணுங்க, பிரச்சார வாகனமாவது வரணும். இப்ப இவர் ஆரம்பிச்சப்ப, அதாவது முதல்ல திருச்சியில ஆரம்பிச்சப்ப நல்ல டைம் எடுத்திருந்தாரு. நான் கூட பரவாயில்ல வெல் பிளான்னு நினைச்சேன். சரி, நம்ம வந்து இதை யாருக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ சொல்லலாம். நம்ம அனுபவத்துல இருந்து இது எல்லா கேம்பெயின்ஸும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து. இப்ப திராவிட இயக்கத்துக்கான அட்வான்டேஜ் என்னவா இருந்ததுன்னா, தினந்தோறும் எல்லா ஊர்களையும் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வேட்பாளரா ஒருத்தர் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா அந்த வேட்பாளரே வந்து நிறைய கூட்டத்துல பெரிய தலைவர்களோட காட்சி தந்திருப்பாரு. அதுக்குள்ள இருந்தா ஒருத்தர் வருவார், ஓ இவரா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தேர்தல் கண்டினியூஸ் ப்ராசஸா இருந்ததுங்க. தேர்தலும் சரி, பிரச்சாரமும் சரி. அதாவது ஒரு 5 வருஷ ப்ராசஸ், 4 வருஷ ப்ராசஸ். எல்லா தலைவர்களும் எப்படியாவது வந்துருவாங்க. அண்ணா வர முடியலன்னா கலைஞர் வந்திருப்பாரு, கலைஞர் வர முடியலன்னா சிற்றரசு வந்திருப்பாரு, யாரோ ஒருத்தங்க நாவலர் வந்திருப்பாரு, யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க. இங்க வந்து அந்த வாய்ப்பு இல்லை. என்னன்னா அது விஜயை சுத்தி மட்டும் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய் தான் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிற ஒரு நிலைமை வருது. அப்போ இவர் ஆரம்பிச்ச அந்த ஜோர் ஆரம்பம் அது கரெக்டா இருந்தது. செட்பேக் எங்க வந்துச்சுன்னா கரூர்ல வந்துச்சு, செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி. இன்னை வரைக்கும் அந்த செட்பேக், அதாவது அதுக்கு அடுத்த கட்டமா அவங்களால பிளான் பண்ணவே முடியல. பாண்டிச்சேரி போனாங்க ஒரு கூட்டம். ஆனா பாண்டிச்சேரிக்கு விசில் சின்னமே கொடுக்கல தேர்தல் ஆணையம். இவங்க கேட்கல போலதான் தெரியுது. இப்பவுமே இன்னைக்குமே தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் எல்லாமே இருந்துச்சு. அப்படின்னா பாண்டிச்சேரி சென்ட்ரிக்கா அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலையா, இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அது சரியா தெரியல. இல்ல முதலமைச்சரோட அவங்களுக்கு இருந்த நெருக்கம் காரணமா? அப்போ தமிழ்நாட்டு அப்ளிகேஷனே தமிழ்நாட்டுக்கு தான் சின்னம், பொது சின்னம் கேட்டு கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டுங்க. அப்படின்னா பாண்டிச்சேரி அவ ஏன் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் விசில் ப்ளோயர், பாண்டிச்சேரிக்கு விசில் ப்ளோயர் கிடையாதா? பாண்டிச்சேரி அது பாஜக கூட்டணி, பாண்டிச்சேரி தவறு நடக்கலையா? கொள்கை எதிரி. ஆக்சுவலா கொள்கை எதிரியோட எம்எல்ஏக்கு தான் இன்னும் போர்ட்போலியோ கொடுக்கலன்னு அவர் பேசினாரு. அது ஏகப்பட்ட, அது இன்னும் சொல்ல போனா புஷியானந்தோட பேஸ் தானங்க. புஷியானந்த் தமிழ்நாட்டுல போட்டிடுவாரா? போட்டி விட முடியும். இல்லைன்னா விஜய் நிறுத்துற வேட்பாளருக்கு புஷியானந்த் வேலை பார்க்கணும். மொத்தம் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் வேலை பார்க்கணும், பொதுச் செயலாளரான ஒரு சிக்கல் இருக்கு. புஷியானந்த் மட்டும் இல்ல, இப்ப அங்க பிரதானமா தெரியுற நிறைய பேரு தேர்தலில் நிக்க போறது இல்ல. விஜய் நிப்பாரா? அதுதான் 3-4 தொகுதி தான் நிக்க முடியும்னு அரசியல் சட்டம் சொல்லுதுன்னு. 2 தொகுதிங்க.
ஜெயலலிதாமா 4 தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அது ஒரு வியூகம் மாதிரி தாக்கல் செஞ்சாங்க. அது அந்த எல்லா தொகுதியும் கன்விக்ஷன்ங்கிறது பேசுபொருள் ஆகக்கூடாது. 4 தொகுதியில வேட்புமனு தள்ளுபடிங்கிறதுல ஒரு சின்ன அனுதாபம் கிடைக்குங்க. அது வேற கணக்குங்க. அது பொருந்தாது. இப்போ பொருந்தாது நமக்கு. சரி, ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரிங்க. போன தேர்தல் உதாரணம் இந்த தேர்தலுக்கு பொருந்தாது. நான் சொல்ற 67 உதாரணம் கூட 2026க்கு பொருந்தாது. எதுக்கு பழைய இதை ஞாபகப்படுத்துறோம்னா, அரசியல் போக்கு இப்படி வந்திருக்குங்கிறத நினைவுபடுத்துறது தான். மற்றபடி ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு தான். அதுவும் இந்த தேர்தல் எஸ்ஏஆருக்கு பிறகு நடக்கிற தேர்தல். மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். அதுல ஒன்றும் நீங்க மாற்றுக்கருத்தே வைக்க வேண்டாம். நிறைய குழப்பங்கள் நமக்கு இன்னும் பாக்கி இருக்குங்க. ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த 75 லட்சம் வாக்காளர்கள்ல அந்த வீட்டுக்கு வீடு விஜய் அதுல இருக்கு. அது அவங்களும் இருக்காங்களா? விஜயும் இருக்காங்களான்னு வேற நமக்கு தெரியாது. வெளியில வான்னு கூப்பிட்டதுக்கு பதிலா நீங்க எல்லாம் வந்து ஏன்டா கூப்பிட்டோம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு பிறகு அப்படின்னீங்க. விஜய்க்கும் பூத் ஸ்லிப் கரெக்டா அவங்க உங்க ஊர்ல தான் இருக்கா, பட்டியல்ல பேர் இருக்காங்கிறது தெரியுமாங்கிற கேள்வி எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும். சரி, இப்பவுமே வந்துங்க வரைவு வாக்காளர் பட்டியல் உங்க பேர் இருக்குங்கிறதுனால அது அப்படியே வந்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல வருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிங்கிறது நம்ம அவங்க ஒரு மாதிரி வச்சு விளையாடுறாங்க கேம். கடுமையா விளையாடுறாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க 15 பேரோட தேர்தல் ஆணையரை சந்திக்க ஒரு முதலமைச்சர் போயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? மம்தா போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏதான் சொல்றாங்க, எங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல வந்து பேர் இருக்குமானே சந்தேகமா இருக்கு இவங்க பண்ற குழப்பங்களை பார்த்தா. ஏங்க உத்தரப்பிரதேசத்திலே 1.5 கோடி வாக்காளர்கள் இல்லைங்க. ஓட்டிட்டாங்க. அதுல எல்லாமே குழப்பம். பாக எண் குழப்பம். ஒரே வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில ஓட்டு போடுறாரு, 2 பேர் வேற தொகுதியில ஓட்டு போடுறாங்க. ஒருத்தர் ஒரு பூத்துல ஓட்டு போடுறாரு, 2 பேர் வேற பூத்துல ஓட்டு போடுறாங்க. இப்படியான பெருங்குழப்பங்கள் நிறைந்த ஒரு தேர்தலுங்க. அதனாலதான் இது எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான தேர்தல் நான் சொல்லிட்டே வரேன். அப்ப இதுல வந்து நீங்க வரணும் அப்படின்னா வெறுமனே வீராவேச பேச்சு அதெல்லாம் அது மட்டுமே வேலைக்காகாதுங்க. பிராக்டிகலா நீங்க இதெல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கு உங்களோட இயக்கத்தை தயார் செய்யணும். இயக்கத்துல இருக்கிற தம்பிகளை தங்கைகளை நீங்க தயார் செய்யணும். அப்படி தயாரிப்பதற்கான ஆரம்ப புள்ளிங்கிறது இந்த மாநாடா இருக்கு, இந்த கூட்டமா இருந்திருக்கணுங்க. ஆண்டு விழா கூட்டமா இருந்திருக்கணும். இது ஏதோ ஸ்கூல் அனிவர்சரி ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்கிறதா என் கருத்து. பாபம் சார், நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. காமராஜரை ஒருவேளை காங்கிரஸை நெருக்குவதற்காக கொண்டு வந்திருக்கலாம் ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க. கடைசியில் அவர் பயன்படுத்திய ஒரே குட்டையில் உரிய மட்டை என்பதாக அவர் தன்னுடைய பிரசாரத்தை வடிவமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எனிவே இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நிச்சயமாக ஒரு பிரமாதமான வானவேடிக்கை காத்திருக்கிறது. நம்ம வேற ஒரு காணொலியில கூட விரிவா பேசலாம். உங்க நேரத்துக்கு நன்றி.